ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, தக் லைஃப் படத்தோடைய ஷூட்டிங் ஒரு பக்கம் வேகமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் டீசர் கட்டுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நவம்பர் 7 கமல் சாருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி ஒரு டீசர் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஏஆர் ரஹ்மான் மற்றும் மணிரத்னம் ஒரு சாங்குக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணி இனிஷியலாக ஒரு ஹைப்பை ஏற்றிடலாம் அப்படின்றதற்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை ஏஐ சம்மந்தப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ஏஆர் ரஹ்மான் அப்போ கூட சொல்லியிருந்தார். இப்போ கூட மணிரத்னம் அவர்கள் என்னை விடவே மாட்டுறாரு, இந்த ஒர்க்கு எனக்கு கொடுத்துட்டே இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வேறு லெவலில் இந்த படத்துடைய பாடலுக்கான முதல் ப்ரமோஷன் ஆரம்பித்து அடுத்து அந்த டீசர் கட்ஸ் அப்படி வரிசையாக ப்ரமோஷன்ஸ் வந்துச்சு. ஜனவரியில் இந்த படம் ரிலீஸ் ஆனால் பக்காவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் மணிரத்னம் மற்றும் கமல் சார் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் கமல் சார் யூஎஸ் போயிருந்தார்ல, அதில் மருதநாயகம் எடுக்கணும் அப்படின்றது டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி பண்ணிகிட்டு இருக்காராம். ஏன்னா ஏஐ அப்படிங்கிறப்ப அது ஈஸியாக எடுக்க முடியும் அப்படின்றதுனால பட்ஜெட் ரொம்ப பெருசு. ஸோ பட்ஜெட் பெருசு அப்படிங்கிறப்ப அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான சில சீக்வன்ஸ் பண்ணணும். அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் உள்ளே வந்தாங்க படம் போடுறதுக்கு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பல்காக படம் போட முடியாது. அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் கூட டெய்லி ஃபோனில் நீங்கள் எவ்வளோ பண்ண முடியும், எப்படி பண்ணலாம், இதுதான் பட்ஜெட்டு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பேட்டர்னில் கமல் சார் பேசிட்டு அதிலிருந்து ஒரு கிளியர் பிக்சர் வர்றதுக்காக அவ்வளோ விஷயங்கள் மெனக்கறாராம். அந்த கோர்ஸும் போயிட்டு, ஏன்னா ஏஐயில் டாப் மோஸ்ட் டேரக்டர்ஸ்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஜேம்ஸ் கேமரோன், கிறிஸ்டோபர் நோலன்லாம் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க கமல் சார் கூட உட்காந்துக்கிட்டு. அதுவே ஒரு பெரிய நாலேஜ். அதை முடிச்சுட்டு வெளியே இவர் இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப குறியாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அதுலேயும் இந்த மருதநாயகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு காவியம் அப்படிங்கிறது அந்த டைம்லேயே கிட்டத்தட்ட நிறைய கோடிகள் பட்ஜெட் போட்டிருந்தார் கமல் சார். அப்படிங்கிறப்ப இந்த டைம் அப்போ எவ்வளோ ஆகும்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் பெரட்டி இவங்க ரெடி பண்ணி ப்ளஸ் இந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் காசு கொடுத்து நம்ம ஓகே அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ நடக்குமா நடக்காதா அப்படின்றதை தாண்டி கமல் சார் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் எடுக்கிறார்ல, அதில் சக்ஸஸ் ஆகிறார் ஃபெயிலியர் ஆகிறார் ரெண்டாவது விஷயம். அவருக்கான அந்த எஃபர்ட் போடுறார் அப்படிங்கிறப்ப நம்ம அதை கண்டிப்பாக பாராட்டி ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ உங்களுடைய கருத்து இதில் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா எனக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் வேட்டையன் ப்ரமோஷன்ஸுக்கு அபிராமி அவர்கள் போயிருந்தாங்கல்ல, அப்போ கமல் சார் ஃபோட்டோ காண்பிக்கப்பட்டது. அப்போ கமல் சார் என்னுடைய குரு, என்னுடைய டேரக்டர். அவர் எனக்கெல்லாம் சொல்லாமல் நிறையா விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காருங்க. ஒரு மைக்ரோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காரு. அப்புறம் சீனை எப்படி எலிவேட் பண்ணணும், அந்த சீனை எப்படி வித்ஹோல்டு பண்ணணும், டெக்னிக்கலாக க்ரியேட்டிவாக நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் எனக்கு ஐடியா கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எனக்கு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவருடைய நாலேஜுக்கெலாம். ஸோ அவர் நாலேஜை எனக்கு ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக எனக்கு இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப அழகாக அவங்க பேசியிருக்காங்க. ஸோ செம்மையாக இருந்தது. அடுத்து அமரன் திரைப்படத்துடைய ஒரு ப்ரமோ, அதாவது ஹே மின்னல் அப்படின்ற சாங்குடைய ப்ரமோ வந்துருச்சு. ஸோ அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாடல் ஜிவி பிரகாஷோடைய 700வது பாடல். ஸோ இந்த எப்பயும் போல் அவருடைய மெட்டுன்னு ஒரு ரகம் இருக்கும், ஒரு மெலடிக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் தான் இதையும் பண்ணியிருக்காரு. யூனிக்காக ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்களா, அந்தளவுக்கு இல்லை. பட் 150 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இதை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப என்னடா இது, சிவகார்த்திகேயன் 100 கோடி தான் ஹையஸ்ட்டே கொடுத்துருக்காப்புல. ஸோ 150 கோடி கமல் சார் எதை நம்பி போட்டாருன்னு தெரில. அவருடைய மார்க்கெட் வேல்யூ ரிலீஸ் ஆகுது, ரெண்டாவது விஷயம் உண்மை கதை அப்படின்றதெல்லாம் தாண்டி படம் பிக்கப் ஆகி ஓடணும்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் கமல் சார் நேரத்துக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த படம் சொந்த படம் அப்படின்றதுனால ஓரளவு போட்ட காசாச்சு எடுத்துச்சுன்னா தான் அடுத்த படங்களை அவர் பண்ண முடியும். ஏன்னா சிம்புடைய படமும் ட்ராப் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுனால காசு இந்த ஃபுல்லாக ரொட்டேஷன் ஆகிடுச்சு. ஏன்னா 90 பிளான் பண்ணியிருந்தார், இதிலே 150 ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்ப அந்த படத்தை ட்ராப் பண்ணிவிட்டு கமல் சார் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ சிம்புக்கிட்டே வேர்டு சொல்லியிருக்காரு, அந்த படம் முடிஞ்சோடனே நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துருக்காராம். ஸோ அதுக்கு இது கலெக்ஷன் பண்ணணும்ல, இது எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம். ஆனால் நல்ல இதுதான் போயிட்டுருக்கு, ப்ரொமோஷன்ஸ் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்தியன் 3 என்னென்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த வடைப்பேச்சு கும்பல் இருக்குல்ல, உட்காந்துக்கிட்டு நேற்று பேசி விட்டாங்க. என்ன அப்படின்னா, நெகோசியேஷன் போயிட்டுருக்குங்க ஓடிடி ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் சொல்லிடுவாங்கல்ல, அவங்களாம் இவனை பார்த்து காப்பிடிக்கிற கும்பல், அது அப்படியே என்னென்னலாம் வடைப்பேச்சு சொன்னாங்களோ அதெல்லாம் இவங்க வாந்தி எடுத்துகிட்டு இருக்கானுங்க. நம்ம விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஆட பாவிகளா டேய், இந்தியன் 3 ஓடிடிக்கு விற்பனை ஆகிறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான்.
சரியா? விடாமுயற்சி, அதுக்கடுத்து வேட்டையன், இதுக்கப்புறம் இது படம் வந்து ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் லைக்கார்டுன்னு சொல்லியிருக்காங்களாம். பணம் வந்து போட்ட காசு வரணும் அப்படின்றதை தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நான் கண்டிப்பாக இந்தியன் 3 ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஏன்னா கமல் சார் அண்ட் சங்கர் சாருக்கு இந்தியன் 2ஓட இந்தியன் 3 மேலே தான் தாக்கம் அதிகம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ ஆர்கேஎஃப்ஐலேருந்தே கமல் சார் சில ஃபண்ட்ஸ்லாம் வந்து போட்டு பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அது எப்படி நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ஃபண்டு வந்து இறக்குனாங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்களா படத்தை? ஏன்டா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா? நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு 150 கோடி வாங்குறாங்க வைங்க, இந்தியன் 3 பட்ஜெட் என்னடா, போட்ட காசு தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணி அட்லீஸ்ட் இவங்க ரிலீஸ் பண்ணி ஒரு 150 கோடி வந்தால் இப்போ என்ன, இப்போ உங்களுக்கு லாபம் தானே? நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்கள். யார் வாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இப்போது நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து ஒரு மினிமல் லெவல் ஆஃப் ஒரு அச்சீவ்மெண்ட்டை வச்சு நீங்கள் கொடுங்க. படம் வந்து நாளைக்கு வந்து லைட்டாக ஓடினா கூட ஒரு 100-150 கோடி எக்ஸ்ட்ராவே கிடைக்குமேங்க. சரி, இந்தியன் 2 மாதிரியே ஓடட்டும் இந்தியன் 3, சரியா? 150 கோடி கூட வரட்டுமே. அது வந்து ஓடிடி ப்ரைஸோட 150 கோடி நின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நிற்கலாம்ல, சம்பாதிக்கலாம்ல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க பாருங்களேன் எப்படிலாம் வந்து உருட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த வடைப்பேச்சு கும்பலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. இவங்க இப்படி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக படம் வந்து தேட்டருக்கு ரிலீஸ் தான் பிளான் பண்ணுறாங்களாம். சும்மா இவங்க உட்காந்து உருட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். அடுத்து சத்யராஜ் அவர்களுடைய பர்த்டே இன்னைக்கு. ஸோ கமல் சார் வந்து சொல்லியிருக்காரு, ஐ எம் எ பிக் ஃபேன் ஆஃப் சத்யராஜ். அவர் பீக்கில் இருந்தபோது அவருக்கு நான் வந்து ஒரு சொந்த படம் பண்ணியிருக்கேன், சரியா? மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு நான் அவருடைய ஃபேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காரு. ஸோ அடுத்து கூலி படத்தில் ரஜினி லோகேஷை வச்சு செஞ்சுட்டாரு. அதாவது லோகேஷ் வந்து செஞ்ச ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கு போல் லோகேஷ்க்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் செட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சில பேர். பட் எனக்கு வந்து என்ன அப்படி தோணுச்சு அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் அவர் வந்து உலகநாயகன் ஃபேன் அப்படின்றப்ப அடாப்ட் ஆக முடியாதுங்க. இப்போ அவருக்கு நம்பி அவருக்காக ஸ்கிரிப்ட் எழுதி அப்படி ஒரு நடிப்பு பார்த்த வளர்ந்த ஒரு பையன் திடீர்னு வந்துட்டு ஒன்றுமே பண்ணாமல் ஸ்டாக் ரியாக்ஷன் 4 கொடுத்துட்டு வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது எப்படி வந்து ஒத்துப்பாங்க? அந்த ஒரு பேட்டர்ன்லேயே வந்து இல்லாமல் இருக்கும். மேபி அதனால தான் கூலி படத்தில் ரஜினி லோகேஷ் செட்டாகலையே அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வடைப்பேச்சு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த உருட்டினாங்க. நான் சொல்கிறேன், வடைப்பேச்சு இன்னொன்று சொன்னாங்க ஞாபகம், இது வரைக்கும் அவங்க மன்னிப்பு கேட்கல. கமல் சார் வந்து 2 இதையும் ஒன்றா வச்சிட்டாரு, காமராஜ் அரங்கத்தில் வச்சிட்டாரு, மக்கள் நீதி மையத்துடைய பொதுக்குழு கூட்டத்தையும் சிவகார்த்திகேயனுடைய அமரன் படத்தை ப்ரொமோஷன்ஸையும் வச்சுட்டாருன்னாங்கல்ல, அது கிடையவே கிடையாது. அதுவே ஃபேக்குங்க. காமராஜ் அரங்கம் இன்னொன்று கலைவாண அரங்கங்க. அப்போ அதுவே தெரியல, அப்புறம் இவன்லாம் எதுக்கு மீடியாவில் இருக்கான், இவனை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நியூஸ் சொல்கிறான்றீங்க, எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிறது தான். அடுத்து சில ஷார்ட்ஸ்லாம் கமல் சார் எப்பாரு தெரியுமா, அதாவது ஃப்ரேமை வச்சு அதுலேருந்து ஓவர்லே பண்ணி வரும். இப்போ தசாதாரத்தில் முகுந்தா சாங் பார்த்துருப்பீங்க, அதில் கமல் சார் ஸ்டேர்ஸில் ஏறி வர பொழுது அப்படியே பெயிண்டிங்கில் இருக்கும், அப்படியே வருவார். ஸோ அந்த மாதிரி நிறையா சீன்ஸ் இருக்கும், ஹேராமில் இருக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணுவார் கமல் சாரோட யூனிக்கான ஷாட் அது, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை மெய்யழகன் படத்தில் வந்து வச்சுருக்காங்க. கார்த்தி வந்து அந்த ஃபோட்டோவில் அப்படியே ஜூம் பண்ணி போகும்போது உள்ளே வந்து காலமாட வச்சுட்டு அவர் நிற்கிற மாதிரியான ஷாட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது, சரிங்களா? அடுத்து ஆக்டர் ஜெயராம் அவர்கள் கமல் சாரை பற்றி பேசியிருக்காரு. அதாவது எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற இடத்துல இருக்க கமல் சார் எனக்கு இப்போ ஃபோன் பண்ணால் உடனே எடுத்து பேசக்கூடிய ஒரு நண்பன் அப்படிங்கிறதே எனக்கு மிகப்பெரிய பெருமை அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. உண்மைதானே? கரெக்டாக. அடுத்து சூரிய ஒளியில் கமல் சாருடைய உருவம் மயிலாடுதுறையில் ஒரு இளைஞர் வந்து சாதனை பண்ணியிருக்காரு. அதாவது அந்த சூரிய ஒளியில் ஒட்டே ஒரு இது மாதிரி வச்சுருக்காரு, டக்குன்னு என்னவோ பண்ணுறாரு, அது வந்து அப்படியே பிளாக்காக கமல் சாருடைய உருவத்தை வந்து வரையுது. என்ன டெக்னிக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து KS233 சும்மா ஃபுல் அண்ட் ஃபுல் கமல் சார் ஸ்டோரி தான் வந்து ஹெச்வினோத் வந்து ஃபைனல் பண்ணியிருக்காரு போல தெரியுது. ஏன்னா போஸ்டர்ஸ்லேருந்து அவர் விடுற அந்த ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு மையப்படுத்தி அது ரிலீஸ் ஆன மாதிரியே தான் விஜய் அவர்களுக்கும் இருக்குது. ஸோ இது வந்து கமல் சார் மெருகேற்றினா அந்த ஸ்டோரி தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த வேட்டையன் படத்தில் குணா அப்படின்ற அந்த கேரக்டர் ரோலு, ஸோ அவர் வந்து சொல்லியிருக்காரு, என்னதான் ரஜினி கூட நடித்தாலும் கமல் சார் தான் அங்கே ஃபஸ்ட் எப்பயுமே, அதுலேருந்து மாற்றுக்கிறது என்ன, அவர் மாதிரிலாம் வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காரு. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்புறம் பிக் பாஸ் தமிழ் லான்ச்சில் கமல் சார் கிட்ட பேசி கொஞ்சம் வருவோம், ஏன்னா ஸ்பான்சரும் கிடைக்கல, ஒரு ஹைப் இல்லை அப்படிங்கிறப்ப அட்லீஸ்ட் கமல் சார் வந்து அப்படியே பேசிவிட்டு விஜய் சேதுபதி அவர்களுக்கு இன்ட்ரோ கொடுத்து அந்த மாதிரி, ஏன்னா ஏஐலேருந்து இல்லை கமல் சார் ஒரு காலில் வர வச்சு கொஞ்சம் அந்த டிஆர்பி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து யோசிச்சிருக்காங்களாம். பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பண்ணாலும் சரி பண்ணலாலும் சரி கமல் சாருக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.